பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் உங்களை தொடர்ந்து வருவதாக. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் ஸ்நானன் வனாந்திரத்திலிருந்து ஏசாயா 40 உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியே பேசி கொண்டிருக்கிறான். அவன் பேசி கொண்டிருப்பதை கேட்ட ஜனங்கள் அவனிடத்தில் கேட்கிறார்கள், நீர்தான் கிறிஸ்துவா, நீர்தான் மெசியாவா என்று. அப்பொழுது அவன் நான் அல்ல என்று சொன்னதும் அல்லாமல் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்திவிட்டு பிற்பாடு சொல்லுகிறான், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். யோவான் ஸ்நானன் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த சத்தம் பரத்திலிருந்து தொனிக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய சத்தம். இந்த கர்த்தருடைய சத்தம் யாரை குறித்து சொல்லப்பட்டதோ அவன் வாயிலிருந்து இப்பொழுது அந்த சத்தம் புறப்படுகிறது. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்து நம்மிடத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் வெளிப்படுத்தும் போது கர்த்தருடைய சத்தம் நம் சத்தமாய் மாறும். நம் மனதிலே நம் மாம்சத்திலே தோன்றுகிற வீண் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் நம் காதுகள் கேட்க சொன்ன வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய சத்தம் நம் சத்தமாய் மாறும். அப்படி ஏசாயாவின் சத்தம் மாறினதுனால தான் ஏசாயாவை பார்த்து கேட்டார்கள், நீர்தான் மேசியாவா, நீர்தான் கிறிஸ்துவா என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சுயத்தை வெறுத்து அவர் சொல்ல கேட்டு அதை பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையும் இருக்கும்போது நம்மை பார்க்கிறவர்கள் அவரை எளிதாய் காண்பார்கள், எளிதாய் அறிந்து கொள்வார்கள், அடையாளம் காண்பார்கள். நமக்கு தெரியும், இதே யோவான் தன்னோடு இருந்த சீஷர்களிடத்தில் இயேசுவை கை காண்பித்து சொல்லுகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று. இயேசுவை குறித்து தன்னோடு இருக்கிறவர்களிடத்தில் வேற எதையுமே சொல்லலை, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஒரே லைனை தான் சொன்னான். இந்த ஒரு லைனை கேட்டதும் அந்த 2 பேர் இயேசுவை பின்பற்றி அவருக்கு சீஷர்களாய் மாறினார்கள். அதில் ஒருவன் தான் அந்திரேயா. அந்த அந்திரேயா மூலமாய் வந்தவன் தான் பேதுரு. பேதுரு மூலமாய் வந்தவர்கள் தான் யோவான், யாக்கோபு. பார்த்தீர்களா? கர்த்தருடைய சத்தம் நம் சத்தமாய் மாறும்போது நம்மோடு இருக்கிறவர்களிடத்திலே நாம் இயேசுவை எளிதில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த கிருபையை தேவன் தருவாராக. பல இடத்திலே நாம் நம்முடைய திறமையும் நம்முடைய சுயத்தையும் வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். அந்த இடத்துல கிறிஸ்துவை காண்பிக்க தவறுகிறோம். பல விதங்களில் முயற்சிக்கிறோம். இல்லை, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார்? இவன் வனாந்திரத்திலே காத்திருந்ததை லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். வனாந்திரத்திலே சத்தம் உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேசும் வரை காத்திருக்கிறான். கர்த்தர் பேச அவன் கேட்டதை அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவருடைய சத்தம் நம் சத்தமாய் மாறும்போது அவர் சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய சத்தம் எங்கள் சத்தமாய் மாறி உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.